இச்சபோட் சினிமாவில் இந்த இப்படிலாம் நினச்சி பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போது லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்க் வந்து படிச்சுட்டாங்க. ஸோ என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த டாஸ்க்கு பேரே வந்து செங்கலா அப்படிங்கிறதான் இந்த ஒரு டாஸ்கோட பேர். டாஸ்க் பேரே என்ன காமெடியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன டாஸ்க் அப்படின்னா கோட்டையை கட்டுறது தான் ஒரு டாஸ்க்கு. ஸோ இதில் வந்து மொத்தமாக 13 பேர் இருக்காங்க வீட்டுக்குள்ளே. ஸோ அந்த 13 பேராக 5 டீமாக வந்து பிரியணும். 3 டீமில் 3 பேர் இருப்பாங்க. அதே மாதிரி 2 டீமில் 2 பேர் தான் இருப்பாங்க. ஸோ இப்போது இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட், அதாவது இது வந்து இந்த வாரம் ஃபுல்லாக வந்து நடக்க போகுது போல். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு, அதாவது ஃபர்ஸ்ட் டே. ஸோ நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வந்து சொல்லிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறமா டீம் எல்லாம் மாற்றுவாங்க, இண்டிவிஜுவலாக ஆட சொல்லுவாங்களா இல்லை என்ன கதை அப்படிங்கிறது தெரியல. பட் இப்போது 5 பேர் வந்து டீமாக பிரியணும். வெளியில் வந்து பார்த்திங்கன்னா கன்வேயர் பெல்ட் வந்து செட்டப் போட்டிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு டீமில் இருந்தும் கன்வேயர் பெல்ட்டில் வந்து வரும்போது செங்கல் வரும். அதில் வழியே தான் வந்து செங்கல் வரும். ஸோ பஸர் அடித்த உடனே வந்து டீம்லேருந்து ஒவ்வொருத்தரும் போய் அந்த செங்கலை கலெக்ட் பண்ணணும். ஸோ அங்கே வந்து ஒரு பார்டர் லைன் போட்டிருப்பாங்க, அதை தாண்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ நம்ம எல்லா சீசன்லேயும் பார்த்துருக்கோம். கன்வேயர் பெல்ட் அப்படின்னாலே வந்து அந்த பார்டரை தாண்டி ஒரு விஷயம் பண்ணுவாங்க. ஸோ அதில் பிரச்சனைகள் வந்து வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கன்வேயர் பெல்ட் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த கன்வேயர் பெல்ட்டில் செங்கல் வரும். அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து நம்மளுக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு டீமுக்கும். அந்த இடத்துல நம்ம வந்து கோட்டையை கட்ட ஆரம்பிக்கணும். ஸோ இந்த மாதிரி அந்த கன்வேயர் பெல்ட்லேருந்து கல்லெல்லாம் வந்ததுக்கப்புறம் இவங்க கல் சேகரித்து வச்சுருப்பாங்கல்ல, அந்த இடத்துல வந்து இவங்க கோட்டையை கட்டும் போது ஆப்போசிட் டீமில் இருக்கிறவங்க வந்து இவங்க கோட்டையை கட்ட விடாமல் தடுக்கலாம். அதை தடுத்து அந்த கல்லை வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அவங்க இதில் வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கோட்டையை வந்து கட்டணும். ஸோ இந்த ஒரு டாஸ்கில் வந்து எப்போ வேணால் பிக் பாஸ் வந்து திடீர்னு வந்து சொல்லுவார் போல். ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட கம்மியான கல் இருக்குது, ஸோ அதனால் நீங்கள் இந்த டாஸ்க்லேருந்து ரிஜெக்டட் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸும் வந்து எந்த நேரத்திலும் எலிமினேட் ஆகலாம் இந்த டாஸ்க்லேருந்து அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு சொல்லியிருக்கிற ஒரு அப்டேட்டு. ஸோ இதில் வந்தால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ப்ரோமோவில் பார்த்த மாதிரி ராணவ் வந்து பவித்ராவோட கல் எடுக்கும்போது ஜெஃப்ரி பிடிச்சி அவர் கடிப்பட்டு 3 வாரம் வந்து ஹாஸ்பிட்டலில், அதாவது வீட்டிலே இருக்கணும் 3 வாரம், எதுவுமே பண்ணக்கூடாது, ரெஸ்ட்டு தேவை அப்படிங்கிற மாதிரிலாம் பல விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே இதுதான். ஸோ இப்போது இந்த ஒரு டாஸ்கில் என்ன தான் நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். யாரெல்லாம் டீம் சேர்றாங்க அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். இதே மாதிரி பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.